கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி. எங்கய்யா? நீரூற்றண்டையிலே. 1ஆம் சங்கீதம் ஞாபகம் வருதா? அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடியாய் இருக்கிறான். அதன் கொடிகள் சுவரின் மேல் படும். நம்ம நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம காய்கறி எல்லாம் நட்டு வச்சோம்னா அந்த கொடிகள் அப்படியே படர்ந்துகிட்டே போகும். படர்ந்துகிட்டே போனா நம்ம வீட்டை சுத்திலும் நம்ம காம்பவுண்டு போட்டாலும் சரி, அல்லது ஏதாச்சும் கம்பி வேலி போட்டிருந்தாலும் சரி, இந்த செடிகள், இந்த கொடிகள் அப்படியே படர்ந்து படர்ந்து பறந்து அந்த காம்பவுண்டு சுவர் மேல ஏறும். எப்படினாச்சும் வெளியே போலாம், ஆனா போக முடியாது. அதுக்கு மேல நமக்கு சொந்தம் இல்லைல்ல, நமக்கு பட்டா அவ்வளவுதானே. அதனால அதுக்குள்ளேதான் நின்று கொண்டிருக்கும். அதே போலதான் இந்த யோசேப்புடைய கொடிகள் 2 பேரு, எப்ராயிம் மனாசே. இந்த கொடிகள் சுவரின் மேல் படும் என்றால் அர்த்தம் என்ன? உலகத்தின் எல்லை வரைக்கும் அது படரும். உலகத்தின் எல்லை வரைக்கும் படரும் என்று யாக்கோபு சாகும்போது சொல்லிவிட்டு போயிருக்கிறான். காலப்போக்கிலே இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 12 கோத்திரங்களாய் இருந்த சாம்ராஜ்யம் 10+2 என்று இரண்டு பிரிவுகளாய் பிரிந்து போயின. அந்த 10 கோத்திரம் சேர்ந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரியர்களால் அழிந்து போயிற்று. இந்த 2 கோத்திரத்தில் இருந்த யூதா ராஜ்யமும் பாபிலோனியர்களால், நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு இதுவும் மறைந்து போயிற்று. எப்ராயிமுக்கான தேவனுடைய காரியம் என்ன? ஆக இப்படி 2 ராஜ்யங்களும் 12 கோத்திரங்களும் இப்படி போய்விட்டதே. அப்படி என்றால் எப்ராயிமுக்கான தேவனுடைய காரியம்தான் என்ன? வேதத்திலே பல இடங்களிலே எப்ராயிம் என்று சொன்னாலே அது இஸ்ரவேலை குறிக்கும்படியாய் இருக்கிறது. இஸ்ரவேல் டோட்டல் மக்களை குறிக்கும்படியாய் இருக்கிறது. அதன்படி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது எல்லாமே எப்ராயிமுக்கும் சொன்னதாகும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன்படி பார்த்தோம் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் எப்ராயிமை தேவன் பாதுகாப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு என்றால் எப்ராயிம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும், எப்பவும் அலைஞ்சிட்டே இருக்காங்க, வாண்டரிங், அலையாமலும், முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலவும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்க அவர்களை நாட்டினேன். He will fix Ephraim in a particular place என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர்கள் இஸ்ரேலுக்கு வடமேற்கு திசையில் உள்ள தீவுகளிலே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலில் இருந்து வடமேற்கு திசை, நம்முடைய தமிழ்ல தான் 8 திசைகள் என்று சொல்லுகிறோம். அங்கெல்லாம் தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு 4 தான் சொல்ல முடியும் ஹீப்ரு பாஷையில. வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கெல்லாம் சொல்ல முடியாது. இஸ்ரேலுக்கு வடமேற்கு திசையில் உள்ள தீவுகளில் இருப்பார்கள் என்று ஓசியா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எரேமியா 31ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள், ஏசாயா 49:12 இப்படி பலதரப்பட்ட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எரேமியா 31ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயிம் என் சேஷ புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறதையும் வாசிக்கிறேன். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். அதைத்தான் வடமேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
வடக்கிலும் மேற்கிலிருந்து வருவார்கள், இவர்கள் சீனின் தேசத்திலிருந்து வருவார்கள் என்றார். ஆக இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இஸ்ரவேலுக்கு வடமேற்கு திசையில் உள்ள தீவுகளில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? எப்ராயிம் மனாசேயும், அதாவது யோசேப்புடைய பிள்ளைகள். இதன்படி நாம் உலக வரைபடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலக வரைபடத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இஸ்ரவேலில் இருந்து வடமேற்கு நோக்கி ஒரு கோடு போடுங்கள். இஸ்ரவேல் நாட்டிலிருந்து உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் நாட்டிலிருந்து வடமேற்கு நோக்கி ஒரு கோடு போடுங்கள். அப்படி கோடு போட்டால் அது நேரடியாய் போய் ஐரோப்பாவில் உள்ள கடலையும் அந்த கடலில் இருக்கக்கூடிய தீவுகளையும் வந்தடையும். கடல்ல நிறைய தீவுகள் இருக்குது, அந்த தீவுகளையும் போய் அது டச் பண்ணும். இதுதான் பிரிட்டிஷ் தீவு. இதுதான் பிரிட்டிஷ் தீவு. இதில் வசிப்போர் தான் எப்ராயிம் சார்ந்த இஸ்ரேல் வம்சத்தார். இந்த பிரிட்டிஷ் தீவுகளிலே வசிக்கிறவர்கள் தான் எப்ராயிம் சார்ந்த இஸ்ரேல் வம்சத்தார். இந்த நாட்டைத்தான் திரளான பெரிய நாடாக்குவேன் என்றபடி இன்றைக்கு அந்த பிரிட்டிஷ் தேசம் வல்லரசு நாடாய் இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்கிலாந்து என்றும் சொல்லுகிறோம். ஆமேன், ஆமேன். இதுக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லலாம். எபிரேய பாஷையில உடன்படிக்கை என்று சொன்னால் பெரித் என்று சொல்லுவார்கள். பெரித் என்றால் BERIOTH. இதுல அங்கே வவ்வல்ஸ் கிடையாது. AEIOU இப்படிப்பட்ட வவ்வல்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால BRYTH என்றுதான் எழுத வேண்டும். அதையும் H அவர்கள் உச்சரிப்பதில்லை. அதனால இது பிரிட் என்று வந்து விடுகிறது. உடன்படிக்கையின் மக்கள் என்று சொன்னாலே, மக்கள் என்று சொன்னாலே ISH என்று வருகிறது. அதனால இந்த பிரிட் உடன்படிக்கையின் மக்கள் அந்த ISHையும் சேர்த்து விட்டால் பிரிட்டிஷ் ஆகிறது. ஆக பிரிட்டிஷ் மக்கள், உடன்படிக்கையின் மக்கள், பிரிட்டிஷ்காரர்கள், பிரிட்டன்காரர்கள், இவர்கள்தான் எப்ராயிம் மக்கள் என்று அந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய வேதத்தை வைத்தே கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். இன்னொரு ஆதாரம் கூட சொல்லலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமான வசனம். இதை நான் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதில் சொல்லுகிறது, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும், இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ஆக ஈசாக்கு வழியாய் வருகிறவர்கள் தான் சந்ததி. அப்போ ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. ரோமர் 9:7 மிக அழகாய் எழுதுகிறது. அப்படி என்றால் ஈசாக்கின் பிள்ளைகள் தான் சந்ததிகள். ஈசாக்கின் பிள்ளைகள் என்றால் ஐசக் சன்ஸ். இதுலயே வவல்ஸ் இருக்காது, AEIOU இருக்காது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? சக்சன் எப்படியோ சொல்லலாம். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னோம்னா அவர்கள் தான் ஆங்கிலோ செக்ஷன். இதைத்தான் நாம் வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் நாம் ஆங்கிலேயர் என்று சொல்லுகிறோம். ஆக மனாசேயும் எப்ராயிமும் அந்த கிளைகள் கடைசி வரை பரவும் என்று ஆதியாகமம் 49:22 சொல்லப்பட்டிருக்கிறதே. அதன்படி அவர்கள் வடமேற்கு திசையில் உள்ள பிரிட்டிஷ் தீவு வரைக்கும் வந்திருக்கிறார்கள். பிரிட்டிஷ் தீவு வரைக்கும் வந்து விட்டார்கள். அந்த பிரிட்டிஷ் தீவிலே நியூ இங்கிலாந்து என்ற ஒரு புதிய ஒரு நாடு உருவானது. அந்த நியூ இங்கிலாந்து என்ற ஒரு புதிய நாடு உருவான பிற்பாடு, அதெல்லாம் தெரிஞ்சா நமக்கு தெரியும் அமெரிக்கா எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு காரியங்கள்லாம் தெரியும். அந்த நியூ இங்கிலாந்து உருவான பிற்பாடு அதிலிருந்து மனாசே கூட்டத்தார் பிரிந்து போய் அப்படியே இன்னும் கொஞ்சம் மேற்க போறாங்க. பூமியின் எல்லை தீவிலே குடியேறினார்கள். பூமியின் எல்லைக்கு போய் விட்டார்கள். மேற்க போக 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 எல்லை, அங்க போனா அங்க ஒரு தீவு இருக்குது, அதான் அமெரிக்கா. சுத்திலும் கடல். அதுக்கு பிறகு போனா கடல் தான், அதுதான் எல்லை. அதான்
வேதம் சொல்லுகிறது அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதுக்கு மேல ஏறி போக முடியாது. லாஸ்ட். ஆக அதுவரைக்கும் மனாசேயினுடைய மக்கள், மனாசே கூட்டத்தார் பிரிந்து பூமியின் எல்லை தீவில் குடியேறினார்கள். அதுதான் அமெரிக்கா. ஆக யோசேப்புடைய சந்ததி எப்ராயிம், எப்ராயிமுடைய சந்ததி இங்கிலாந்து பிரிட்டிஷ், யோசேப்புடைய சந்ததி மனாசே, மனாசேயுடைய சந்ததி அமெரிக்கா. இப்படி பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல இனங்கள் இந்த பூமியிலே இருக்கின்றது. இப்படி பலதரப்பட்ட இனங்கள், கலாச்சாரங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலே உலகத்தை சமாதானமாய் ஒரு மனப்பாட்டோடு யாராலும் நடத்த முடியவில்லை. அலெக்சாண்டர் உலகத்தில் 75% பிடித்தாலும் சரி, நெப்போலியன் பிடிச்சாலும் சரி, யார் பிடிச்சாலும் சரி, ரோமாபுரியர்கள் பிடித்தாலும் சரி, உலகத்தை இப்படி பலதரப்பட்ட இனங்கள், கலாச்சாரங்கள், மொழிகள் இருக்கிறதுனாலே உலகை சமாதானமாய் ஒரு மனப்பாட்டோடு யாராலும் நடத்த முடியவில்லை. இன்றைக்கு தேதி வரைக்கும் தீவிரவாதம், கொலை, கொள்ளை, பஞ்சம், கொள்ளை நோய், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு முழுமையான விடுதலை வரத்தான் போகிறது. அது இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியில் தான் நடக்க போகிறது. அதுதான் இந்த உலகத்திலே வரக்கூடிய 1000 வருட அரசாட்சி. பற்பல இன மக்களை ஒன்றாய் சேர்த்து ஒரு சமாதான ஆட்சி நடக்க போகிறது. இப்ப பற்பல இன மக்களை ஒன்றாய் சேர்த்து நடத்த முடியல யாராலையும். நம்முடைய ஆண்டவர் நடத்த போகிறார், காணப்போகிறோம். இந்த கண்கள் காணப்போகிறது. யோபு சொன்னது போல சொல்லுகிறேன் நான். பற்பல இன மக்களை ஆளும் சமாதான ஆட்சி விரைவில் வரப்போகிறது. அதற்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நாம் எல்லாரும் ஜெபிப்போம், விரைவில் வரட்டும். நாளை மறுநாள் நம்முடைய எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வரப்போகிறது. நாளை மறுநாள் எலெக்ஷனுக்கெல்லாம் ரிசல்ட் வரப்போகிறது. ஆட்சி யார் என்று தெரியவில்லை. அப்படியே அந்த ஆட்சியாளர் வந்தாலும் அந்த ஆட்சி டெம்பரவரி, அந்த ஆட்சி 5 வருஷம் மந்திரி எந்திரி. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சியோ 1000 வருடம் ஆட்சி. அல்லேலூயா. ஆக அப்படிப்பட்ட அந்த ஆட்சியிலே சேர நாம் உழைப்போம், உழைப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம், ஊழியம் செய்வோம், ஊழியம் செய்து கொண்டே இருப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். அல்லேலூயா.